நீங்கள் காமராஜரை அவதூறாக பேசி பிரச்சாரம் செஞ்சதாக இருக்கட்டும், காமராஜர் போன்ற ஒரு கண்ணியமிக்க தலைவர் வந்து எரும மாடாக பிம்பப்படுத்தி பேசினதாக இருக்கட்டும், இந்திரா காந்தி அம்மையார் இப்போ இன்னைக்கு காங்கிரஸோடு கொஞ்சி குழாவி கொண்டிருக்கக்கூடிய திமுக ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மையாரை மிக மோசமாக கொச்சையாக பேசின வார்த்தை ஒரு அரசியல் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் குறித்து அவருடைய முதல் முறையாக இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இனவாதம் பேசுகிறோம்னு திமுக எல்லாரையும் சொல்லுது, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இனவாதிகள் சொல்லுது. முதல் முறையாக எம்ஜிஆர் மலையாளி என்று இனவாத அரசியலை வந்து முன்வைத்து பேசியதே திமுக தான். அவருடைய காலகட்டங்கள் நீர்நிலைகள் பல இடங்களில் பராமரிக்கப்பட்டது. இப்போ திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மேம்பாலங்களே வந்து இது ஆற்றுப்பாலங்களே வந்து 2 மாதத்தில் அடித்து போனோம். எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 மாதத்தில் ஒரு ஆற்றுப்பாலமே அடித்து போச்சு திறந்த உடனே. அவர் மட்டும் கிடையாது, அண்ணன் திருமா கூட மனவிரக்தியில் வந்து என்ன சொல்றாரு, அதிமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் பாஜகவினர் ஆழ்வார்கள். இப்போ நீங்கள் திமுக ஆட்சி வந்து என்ன ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஆட்சியை நடத்திட்டீங்களா, இல்லை சனாதனங்கள் இங்கே தலை தூக்காமல் போயிடுச்சா, சாதிய ஒடுக்குமுறைகள் இல்லாமல் போயிடுச்சா, பாலியல் வன்கொடுமைகள் நடக்காமல் போயிடுச்சா? திமுக கருணாநிதி எப்படி ஆட்சிக்கு வந்தார்? திமுக தொடங்கப்பட்ட போது 50 தலைவர்களில் ஒருவராக, இன்னும் சொல்லப்போனால் 10 தலைவர்கள் ஒருவராக கூட இல்லாதவர் கருணாநிதி. அவர் எப்படி வந்து அண்ணா மறைவுக்கு பிறகு அவர் எப்படி முதல்வராக பதவி கேட்டார்? எம்ஜிஆர் காலை பிடிச்சி தானே முதல்வர் ஆனீங்க. பின்னாடி எம்ஜிஆரை வந்து கட்சியிலிருந்து நீக்கியது யாரு? கருணாநிதி தான். அப்ப நீங்க துரோகத்தை குறித்து நீங்க பேசக்கூடாது இல்ல. சசிகலாவின் வரலாறு அப்படிதானே, ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்தவர் தான் சசிகலா. அதனால துரோக வரலாறு என்பது பேசுவதற்கான தகுதி கருணாநிதி வகைராவுக்கு கிடையாது. நீங்க இன்னும் சொல்ல போனால் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை எதிர்க்கல. அதிமுக எந்த இடத்திலும் நேரடியாக அது வந்து ஒரு விமர்சனம் வைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவாக இருக்கிறாங்க, யாராவது பேசிடுவாங்களோன்றதுக்காக தான் சில இடங்களில் பட்டும் படாமல் அதிமுக விமர்சிச்சுட்டு போகிறாங்களே தவிர எந்த இடங்களிலும் அதிமுக எதிர் நிலைப்பாடை வந்து தாவேக எடுக்கவே இல்லை. கமலஹாசனை வந்து திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கு. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயகவாதியாக பார்க்கப்படுறாரு. அவர் வந்து சனாதனத்துக்கு எதிரானவராக இன்னைக்கு திமுக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கமலஹாசன் படங்களில் வந்து இஸ்லாமியர் வெறுப்பு இல்லையானா ஏகபோகமாக இருந்திருக்கு. விஜய் என்கிற ஒரு தனிநபர் மீதான ஈர்ப்பின் அடிப்படையிலான வாக்கு வங்கியா மட்டுமே தான் இருக்குமே தவிர இன்றைக்கு வரைக்கும் விஜய் கட்சி எந்த அரசியலையும் தெளிவாக பேசி ஒன்றும் ஓட்டு கேட்கல. அதுக்காக எங்கள் கூட்டம் கூடவே இல்லை. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செய்தி தொடர்பாளர் கண்ணதாசன் அண்ணன் இருக்காங்க. வாங்க பேசலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். அண்ணன் தொடர்ச்சியாக வந்து இப்போது விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவர் ஒரு நடிகர், உச்சக்கட்டத்தில் இருக்க நடிகர்னு சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் கருணாநிதி மகன், அதுக்கப்புறம் உதயநிதி வந்து ஸ்டாலின் மகன், இப்படின்ற ஒரு ஈர்ப்பு இருக்கும். எந்த ஒரு ஈர்ப்புமே இல்லாமல் ஒரு தனிநபர் வந்து தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த வயசுல இவ்வளோ உழைப்பு போடுறாருல. இல்லை, அவருடைய அரசியல் அனுபவம் 50 ஆண்டு காலமாக அவர் வந்து ஒரு கட்சியின் அடிமட்டத்திலிருந்து உருவாகி வந்த ஒரு நபர். அதனால் வந்து அவருக்கு ஒரு கட்சியை எப்படி நடத்தணும், ஒரு கிளையை எப்படி கட்டுவோம், இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தொண்டர்களை எப்படி உற்சாகப்படுத்த வேண்டும் என்கிற அரசியல் அனுபவம் உள்ள ஒரு நபராக, ஏற்கனவே அவர் வந்து ஜெயலலிதா காலகட்டத்தில் கூட ஒரு சில மாவட்டங்களுடைய இன்சார்ஜாக இருந்த ஒரு நபர் தான். அவர் ஏதோ ஒரு திடீர் எம்எல்ஏ இருந்தவரை இப்போ ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் திடீர்னு எம்எல்ஏ ஆகி முதலமைச்சரான மாதிரி எடப்பாடியார் வரல. அவர் ஆரம்ப காலத்திலிருந்தே வந்து அதிமுகவின் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவராக சில முக்கியமான பொறுப்புகளை வகித்த ஒரு நபராக இருந்ததால் அவருக்கு கட்சியை கட்டமைப்பதோ கட்சியின் தொண்டர்களை வந்து தக்க வைத்துக் கொள்வதோ அவர்களை எல்லாம் உற்சாகத்தை ஏற்படுத்துவதோ வந்து அவருக்கு புதுசு கிடையாது. அவரிடம் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் எல்லாம் வெற்றி பெற்று அதிமுக சமர்ப்பித்த வரலாறு உள்ள ஒரு நபர். அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தன்னுடைய கட்சியினர் எப்படியாவது 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் இருப்பதால் வந்து ஏற்பட்டிருக்க அந்த மனசோர்வை தலைமை ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது மூலமாக அந்த மனசோர்வை வந்து உடைக்க முடியும் அவர் நம்புறாரு. தலைமை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த கட்சி வந்து இன்னும் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற அந்த உளவியில் வந்து தொண்டர்கள்கிட்டையும் தன்னுடைய ஆதரவாளர்கிட்டையும் அவர் விதைச்சிக்கிட்டு இருக்கிற இதுதான் அவருடைய ஆக்டிவான இந்த அரசியல் பரப்புரையை பார்க்குறோம். ரொம்பவே எழுச்சிகரமாக எந்த ஓய்வே இல்லாமல் ஒரு நாளைக்கு பல இடங்களில் தொடர்ச்சியாக பல தொகுதிகளில் எந்த விதமான ஒரு சின்ன சுணக்கமும் இல்லாமல் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலே எடப்பாடியாரை எல்லாம் ஒரு தலைவராக அவரை குறித்து பல்வேறு உடல் ரீதியான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. நீங்கள் ஏதோ சரவணபவன் ஹோட்டல் அண்ணாச்சி மாதிரி இருக்கார் அப்படிலாம் பல வகையான விமர்சனங்கள் இருந்தது. அவருடைய உடல் ரீதியான விமர்சனமாக இருக்கட்டும், அவர் வந்து ஒரு காலில் விழுந்த ஒரு அடிமை அப்படின்னு பல்வேறு வகையான விமர்சனங்கள் வச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆளுமை மிக்க ஒரு கட்சி, ஒரு பல ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட ஒரு கட்சியின்
ஒரு சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு அவர் வந்து மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த பிரச்சாரத்தில் நம்ம பார்க்குறோம். இப்போ பிரச்சாரத்தில் வந்துட்டு பொதுவாக வந்து நம்ம இப்போ திமுக இருக்குன்னா நான் என்ன செஞ்சேன், இனிமேல் என்ன செய்வேன், ஏன் இதெல்லாம் செய்ய முடியல அப்படின்றத தான் பேசணும். ஆனால் ஒரு தனிநபரை வந்து கேலி பண்ணுறது, உருவ கேலி பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணுறது வந்து அரசியலில் எப்படி இது நாகரிகமாக இருக்கும்? இல்லை, அதுதான் திமுகவுடைய வரலாறு, அரசியல் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். திமுக காலம் காலமாகவே வந்து பொய்யை மட்டுமே பேசி அல்லது பொய்யான வாக்குறுதிகள் மூலமாக மட்டுமே இந்த மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. நீங்கள் 65களில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்புடைய அந்த அலை, அதுதான் வந்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அது சரியாக பயன்படுத்திக்கிச்சு. ஆனால் அது ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து இந்த இந்தி திணிப்புகள் இங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கா, இங்கே இந்த மாநிலத்தில் இந்தியே இல்லாமல் ஆயிருக்கான்னா இல்லை. இங்கே நீங்கள் திமுகவின் முக்கிய நிர்வாகி நடத்தக்கூடிய பள்ளிகளில் கூட இந்தி திணிப்பு தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் குறிப்பாக திமுக தலைமையில் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்திகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலையில தான் திமுகவுடைய அரசியல் இவ்வளோ காலமாக இருக்குது. நீங்கள் காமராஜரை அவதூறாக பேசி பிரச்சாரம் செஞ்சதாக இருக்கட்டும், காமராஜர் போன்ற ஒரு கண்ணியமிக்க தலைவர் வந்து எரும மாடாக பிம்பப்படுத்தி பேசினதாக இருக்கட்டும், இந்திரா காந்தி அம்மையார் இப்போ இன்னைக்கு காங்கிரஸோடு கொஞ்சி குழாவி கொண்டிருக்கக்கூடிய திமுக ஒரு காலத்தில் இந்திரா காந்தி அம்மையாரை மிக மோசமாக கொச்சையாக பேசின வார்த்தை ஒரு அரசியல் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் குறித்த அவருடைய முதல் முறையாக இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து இனவாதம் பேசுகிறோம்னு திமுக எல்லாரையும் சொல்லுது, தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இனவாதிகள் சொல்லுது. முதல் முறையாக எம்ஜிஆர் மலையாளி என்று இனவாத அரசியலை வந்து முன்வைத்து பேசியதே திமுக தான். அப்போ திமுகவுடைய அரசியல் பயணம் என்பதே வந்து அவதூறுகளாலும் அவர்கள் வந்து எதையுமே சாதிச்சவர்களுடைய, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுடைய மூலம் யாருன்னு எடுத்தீங்கன்னா திமுக தான். கருணாநிதி ஆட்சி காலத்தில் தான் கச்சத்தீவு தாரை வர்க்கப்பட்டது. இன்றைக்கு வந்து இன்று வரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல நூறு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதற்கும் அவருடைய வாழ்வாதாரம் பறிபோவதற்கும் காரணம் திமுகவுடைய அந்த கச்சத்தீவு பறிகொடுப்பு தான். அதை வந்து யாருமே மறுக்கவே முடியாது. காவிரி பிரச்சனைகளில் மிகப்பெரிய சிக்கல்களை கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான சிக்கல் உருவான காலகட்டம் எல்லாமே திமுகவுடைய ஆட்சி காலகட்டம் தான். இன்றைக்கு நீங்கள் வந்து அண்டை மாநிலமான கர்நாடகாவில் வந்து காங்கிரஸும் தமிழ்நாட்டில் திமுக வந்து ஆட்சியில் இருக்குது. இரண்டுமே கூட்டணி கட்சிகள் தான். ஆனாலும் கூட இன்றைக்கும் வந்து மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று காங்கிரஸ் ஒற்றை காலில் நிற்கிறது. நீங்கள் உங்களுடைய கூட்டணி கட்சி என்ற முறையில் கூட அதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியல. ஆக திமுக வந்து இங்கே ஆண்மையற்ற ஒரு கட்சியாக, செயலற்ற ஒரு கட்சியாக இருப்பதால அவருடைய செயல்பாடுகளை சொல்லி அவர்களால் ஓட்டு கேட்க முடியாது. நான் ஏதாவது நல்லது செஞ்சால் தானே கேட்க முடியும். இப்போ நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி எடுத்துக்கணும், அம்மா உணவகம் மாதிரி எத்தனையோ திட்டங்களை வந்து நீங்கள் பட்டியலிட்டுட்டே போக முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் ஏன் எடப்பாடியார் கூட எடுத்துக்குவோம், அந்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களான 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது எவ்வளவு மாணவர்கள் பயன்பெற்ற ஒரு விஷயம். இன்னைக்கு ஏன் திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 5 ஆண்டுகளில் 7.5 விழுக்காடு என்பது இன்னும் கூடுதலாக ஒரு 10 விழுக்காடை நாங்கள் உயர்த்தி தரம் ஏன் உங்களால் அறிவிக்க முடியல, ஏன் நடைமுறை கொண்டு வர முடியல? அப்போ அது எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் நிறைய விஷயங்களுக்கு எடுத்துட்டு வரும். இன்னும் மாவட்டம் தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற அந்த கனவை வந்து தலைவர் வேல்முருகன் சட்டமன்றத்தில் முன்வைத்த அந்த கனவை நடைமுறை கொண்டு வந்தவர் வந்து எடப்பாடியார் ஆட்சியில் தான். தமிழ்நாட்டில் அதிகப்படியான மருத்துவக் கல்லூரிகள் மாவட்ட வாரியாக உருவாக்கப்பட்டது எடப்பாடியார் ஆட்சியில். அதுபோல நிறைய திட்டங்கள் சொல்லிட்டு போகலாம். குடிமராமத்து நாயகன் என்று எடப்பாடியார் ஏன் சொல்கிறோம்? அவருடைய காலகட்டங்கள் நீர்நிலைகள் பல இடங்களில் பராமரிக்கப்பட்டது. இப்போ திமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மேம்பாலங்களே வந்து இது ஆற்றுப்பாலங்களே வந்து 2 மாதத்தில் அடித்து போனோம். எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 மாதத்தில் ஒரு ஆற்றுப்பாலமே அடித்து போச்சு திறந்த உடனே. இவ்வளோ அவலங்கள் நிறைந்த ஒரு ஆட்சியை திமுக நடத்தி கொண்டிருப்பதால் அவர்கள் தங்களின் ஆட்சியின் நன்மைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாததால தான் அவர் மட்டும் கிடையாது, அண்ணன் திருமா கூட மனவிரக்தியில் வந்து என்ன சொல்கிறாரு, அதிமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் பாஜகவினர் ஆழ்வார்கள். இப்போ நீங்கள் திமுக ஆட்சி வந்து என்ன ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான ஆட்சியை நடத்திட்டீங்களா, இல்லை சனாதனங்கள் இங்கே தலை தூக்காமல் போயிடுச்சா, சாதிய ஒடுக்குமுறைகள் இல்லாமல் போயிடுச்சா, பாலியல் வன்கொடுமைகள் நடக்காமல் போயிடுச்சா? திமுகவில் ஆட்சியில் ஏதோ பாலாரும் தேனாரும் ஓடுவது போல அதிமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் பாஜக ஆண்டு விடுவார்கள். இங்கேயும் ஆர்எஸ்எஸ் உடைய அதிகாரிகள் ஆர்எஸ்எஸ் தான் மூளையாக நின்று திமுகவை இயக்கி கொண்டிருக்கிறது என்று தலைவர் வேல்முருகன் போன்றவர்கள் நேரடி குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இதையெல்லாம் அண்ணன் திருமாவளவன் போன்றவர்கள் வந்து ஆய்வு செய்து பேச வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் வந்து தேர்தலை எதிர்கொள்றீங்கன்னா உங்களுடைய திட்டங்கள் என்ன, அந்த திட்டங்களால் மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் செய்வீங்கன்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதுதான் ஒரு அறிவார்ந்த அரசியல், ஒரு மக்களுக்கான அரசியலாக இருக்க முடியுமே தவிர ஒரு தனிநபரை தாக்குவது, அவர் யார் காலில் விழுந்தா உங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ திமுக கருணாநிதி எப்படி ஆட்சிக்கு வந்தார்? திமுக தொடங்கப்பட்ட போது 50 தலைவர்களில் ஒருவராக, இன்னும் சொல்லப்போனால் 10 தலைவர்கள் ஒருவராக கூட இல்லாதவர் கருணாநிதி. அவர் எப்படி வந்து அண்ணா மறைவுக்கு பிறகு அவர் எப்படி முதல்வராக பதவி கேட்டார்? எம்ஜிஆர் காலை பிடிச்சி தானே முதல்வரானீங்க. பின்னாடி எம்ஜிஆரை வந்து கட்சியிலிருந்து நீக்கியது யாரு? கருணாநிதி தான். அப்போ நீங்கள் துரோகத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது இல்லை. சசிகலாவின் வரலாறு அப்படிதானே, ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்தவர் தான் சசிகலா. அதனால துரோக வரலாறு என்பது பேசுவதற்கான தகுதி கருணாநிதி வகைராவுக்கு கிடையாது. அதனால நீங்க ஒரு அரசியலை அரசியலாக அணுக வேண்டுமே தவிர ஒரு தனிநபர் விமர்சனத்தை வந்து அதை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரம் முன்னெடுத்து போனால் அது மக்கள்கிட்ட ஈடுபடாது. ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம் 2 நாளாக போய்கிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் வந்து இணையத்தில் வெளியாயிடுச்சு. இப்போ அதில் என்னென்னா, இப்போ
இணையதளத்தில் சில பதிவுகள் வருது. அதை பார்க்கும்போது வந்து எம்ஜிஆர் அவர்களை இவர் பெருசாக பயன்படுத்தியிருக்காரு. இப்போ அதிமுகவும் ஊழல் கட்சி அப்படின்றாரு. ஆனால் அதிமுக கட்சியோட பிம்பம் ஒரு தலைவரை வந்து தலைவர் தான் எம்ஜிஆர், அவரை வந்து இவர் பயன்படுத்திக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எப்படி நான் பார்க்குறேன்? இல்லை, அம்மையார் ஜெயலலிதாவே புகழ்ந்து தான் விஜய் அவர்கள் சமீப காலமாக அம்மையார் ஜெயலலிதாவை தன்னுடைய கட்சியின் வழிகாட்டிகள் ஒருவராக எடுத்துக்கிட்டார். அதனால் வந்து நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவை எதிர்க்கலை. அதிமுக எந்த இடத்திலும் நேரடியாக அது வந்து ஒரு விமர்சனம் வைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவாக இருக்கிறாங்க, யாராவது பேசிடுவாங்களோன்றதுக்காக தான் சில இடங்களில் பட்டும் படாமல் அதிமுக விமர்சிச்சுட்டு போகிறாங்களே தவிர எந்த இடங்களிலும் அதிமுக எதிர் நிலைப்பாடை வந்து தாவேகா எடுக்கவே இல்லை. உண்மையை சொல்ல போனால் தாவேகா அதிமுக கூட்டணி உருவாகும் என்ற ஒரு கருத்துக்கள்லாம் இருந்தது, அதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இடையில் அது யாரோ குழப்பி விட்டுருக்காங்க தான் போகணும். ஆனால் திமுகவை தான் முதன்மை எதிரியாக தமிழக வெற்றி கழகம், திமுக பாஜக எதிரி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் அது ஆரம்பத்திலிருந்தே இருக்குது. திமுகவை வந்து அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் வைத்து தான் தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பத்திலிருந்தே இயங்கிட்டு இருக்காங்க. அதனால விஜய் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே எம்ஜிஆரை மையப்படுத்தி வந்தவர். அவருடைய வசீகரா படம் உட்பட பல்வேறு படங்களில் எம்ஜிஆருடைய ரெஃபரன்ஸ் நிறையவே இருக்கும். எம்ஜிஆரை வந்து இன்னைக்கு யாருமே வந்து அதிமுகவின் வடிவமாக யாரும் பார்க்க முடியும். இப்போ ஸ்டாலினே வந்து எல்லா இடங்களையும் வந்து எம்ஜிஆரை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு. எம்ஜிஆரின் பேரை வந்து இப்போ நீங்கள் பல இடங்களில் சொல்கிறார்ல, அண்ணாவிற்கு பிறகு கருணாநிதிக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அவரே சொல்றார். மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு என்னைத்தான் ஓட்டு போட்டு மக்கள் தேர்வு செய்தார்கள் என்று அவர் பேசக்கூடிய அளவுக்கு எம்ஜிஆரை புறக்கணிக்க முடியாத ஒரு அரசியல் பிம்பமாக இந்த அரசியல் களத்தில் எம்ஜிஆர் இருப்பதால இன்றைக்கு வந்து எம்ஜிஆரை பற்றி விஜய் பேசுவது ஒரு பெரிய விடயமா இல்லை. அதையெல்லாம் தாண்டி இப்போ ஜனநாயகன் படம் வந்து மிகப்பெரிய பொருட்செலவுல எடுக்கப்பட்ட ஒரு படம். இவ்வளவு அவருக்கு மிகப்பெரிய அழுத்தத்திற்கு இடையில இந்த படத்தை வந்து இப்படி வெளியிட வேண்டிய தேவை யாருக்கு வந்தது, யார் இதை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இன்னும் அந்த படத்துல சில காட்சிகளை திட்டமிட்டு திமுக தரப்பு பரப்பிட்டு இருக்கு. என்னன்னா இஸ்லாமியர்களை வந்து தீவிரவாதிகளாக இந்த படத்துல வந்து பிம்பப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இந்த தேர்தல் நேரத்தில் அது வந்து ஒரு முதன்மை பேசு பொருளா திமுக தரப்பு உருவாக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி எடுத்து இதுல வந்து இஸ்லாமியர்களை வந்து பாருங்க பாம்பு வைக்கிறவங்களா தீவிரவாதி, அது உண்மையான படத்தோடைய காட்சி அமைப்பு என்ன, அதில் எதை முழுமையாக காட்டிருக்கான்றது யாருக்குமே தெரியாது. அதனால் ஒரு குறிப்பிட்ட காட்சிகளை துண்டித்து அதை வச்சுட்டு வந்து இஸ்லாமியர் வெறுப்பை வந்து தொடர்ச்சியாக விஜய் முன்னெடுத்துக்கிட்டு வர்றாரு. அது எல்லா சினிமா இப்போ நீங்கள் கமலஹாசன் பேசாத இஸ்லாமியர் வெறுப்பு கிடையாது. கமலஹாசனை வந்து திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கு. அவர் வந்து இன்னைக்கு வந்து ஜனநாயகவாதியாக பார்க்கப்படுறாரு. அவர் வந்து சனாதனத்துக்கு எதிரானவராக இன்னைக்கு திமுக கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் கமலஹாசன் படங்களில் வந்து இஸ்லாமியர் வெறுப்பு இல்லையானா ஏகபோகமாக இருந்திருக்குது. இதெல்லாம் நீங்கள் மறுத்துற முடியாது. அப்போ சினிமாவாக தான் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லாம் நீங்கள் வந்து விஜய் இஸ்லாமியர்களை எதிர்ப்பாக பேசிய பல படங்களை இதை ப்ரொடியூஸ் பண்ணது யாருன்னா ரெட் ஜெயின் மூவிஸோடைய உதயநிதி ஸ்டாலின். அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு இதில் பங்கு கிடையாதா? இப்போ இந்த மாதிரியான ரொம்ப கேவலமான ஒரு அரசியலை வந்து திமுக இந்த தேர்தலில் கையாண்டுகிட்டு இருக்கு. விஜய் எப்படி காலி பண்ணலாம், விஜய்க்கு எதிராக என்னென்ன விஷயங்களை வந்து கையெடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து திமுக வந்து ரொம்ப மோசமான ஒரு அரசியலை கையெடுத்துட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் விஜயை வந்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அரசியல் தேவையே இல்லைங்க. விஜயை ஏற்றுக்கொண்டவர்கள் அரசியலுக்காக விஜய் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ற ஒரு நடிகர், ஒரு உச்ச நடிகர், அவர் மீதான தங்களுடைய ஈர்ப்பின் அடிப்படையில் அந்த தேர்தலை அவர்கள் எதிர்கொள்வாங்க. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன அரசியல் பேசலாம் அவங்க மாற மாட்டாங்க. அது வந்து வீண் வேலை. இந்த தேர்தலுக்கு பிறகு இந்த கட்சியோடைய நடவடிக்கைகள் சரி செய்யப்படவில்லை என்றால் அது அடுத்த தேர்தலை எதிர்கொள்ளிக்கலாமே தவிர இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கான வாக்கு வங்கி என்பது விஜய் என்கிற ஒரு தனிநபர் மீதான ஈர்ப்பின் அடிப்படையிலான வாக்கு வங்கியா மட்டுமே தான் இருக்குமே தவிர இன்றைக்கு வரைக்கும் விஜய் கட்சி எந்த அரசியலையும் தெளிவாக பேசி ஒன்றும் ஓட்டு கேட்கல. அதுக்காக எங்கள் கூட்டம் கூடவே இல்லை. விஜய் என்கிற நடிகர் அவரை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அது இருக்குது. அதனால் இதையெல்லாம் திமுகவும் உணரணும். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் வந்து விஜய் வந்து இஸ்லாமியருக்கு எதிராக பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு, இஸ்லாமியருக்கு எதிராக படம் எடுத்திருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் எடுத்த ரெட் ஜெயின் மூவிஸ் எடுத்த பல படங்கள் இஸ்லாமியருக்கு எதிரான படங்கள். இன்னும் பல படங்கள் வந்து சமூகத்தை சீரழிக்கக்கூடிய படங்கள் எல்லாம் ரெட் ஜெயின் மூவிஸ் எடுத்திருக்கா. அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சமூக சீர்கேடுகளை வந்து ஆதரிக்கிறார், நம்ம பரப்புரை எடுத்துகிட்டு போகலாமா? இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து திமுக முதலில் மக்களுக்கு தங்களால் என்ன செய்ய முடியும் அடுத்த 5 ஆண்டுகளில். இப்போ நீங்கள் போன 2021 தேர்தல் அறிக்கையின் போது நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்று தருவோம்னு சொன்னீங்க. 2026 தேர்தல் அறிக்கையில் அதற்காக அழுத்தம் கொடுப்போம்னு சொல்றீங்க. இதிலே தெரியுது திமுகவுடைய தோல்வி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஸோ திமுக ஏதாவது ஆக்கப்பூர்வமாக யோசிச்சு இந்த தேர்தலை எதிர்கொள்ளட்டும். அதுதான் நம்முடைய அட்வைஸாக இருக்கு. இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இது மாதிரி அதிமுக வந்து விஜய் சீண்டலை அப்படின்னு. ஆனால் இந்த இப்போ வெளியான காட்சிகள் மூலமாக பார்க்கும்போது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை வந்து விஜய் வந்து காட்சிப்படுத்தியிருக்காரு. அதுக்கான அந்த காட்சியை வந்து ஒரு மாதிரி தேவையில்லாத இடத்துல அந்த காட்சி வாண்டடாகவே வந்திருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது பண்ணுவாங்க. அப்போ எதிர்த்து தானே இருக்காரு. இல்லை, ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாருன்னா எல்லாருக்கும் மாற்றுன்னு வரணும் தான். நான் என்ன சொல்கிறேன்னா அவருடைய முழுமையான அட்டாக் வந்து அதிமுக மீதானதா இல்லை. இப்போ இதில் பிரகாஷ்ராஜ் பேசக்கூடிய வசனத்தை கூட நம்ம இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். நாங்கள் வந்து
அரசியல் 50 ஆண்டுகள் அந்த கருணாநிதி குடும்பத்தை மென்ஷன் பண்ணி தான் அந்த வசனம் வைக்கப்பட்டிருக்கு. அதிகப்படியான தாக்குதல் யார் மீது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிகப்படியான அவர்களுடைய இப்போ உண்மையிலே தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படுவதற்கான காரணம் என்ன? எல்லாருக்குமே தெரியும். வாரிசுக்கும் துணிவும் வெளியீட்டின் போது ஏற்பட்ட ஒரு முரண்பாடு, உதயநிதிக்கும் விஜய்க்குமான முரண்பாடு தான் தமிழக வெற்றி கழகம் உருவாவதற்கான காரணம். இது வந்து நீங்கள் விஜய் என்ன திடீர்னு வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும் வந்தார் அப்படிலாம் கிடையாது. அவருடைய படங்களுக்கு தொடர்ச்சியான அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ரெட் ஜெயின் மூவிஸ் மூலமாக தொடர்ச்சியாக அவருடைய திரைப்படங்கள் வெளியிடுவதற்கு மிகப்பெரிய அழுத்தம். இப்போ நீங்கள் வாரிசும் துணிவும் வெளியாகும் போது துணிவு படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து விற்பனைக்கு வாங்கி அதிகப்படியான திரையரங்களை வந்து துணிவுக்கு தான் ஒதுக்கப்பட்டது. விஜய்க்கு வந்து திரையரங்குகளே கிடைக்காத ஒரு நிலை இருந்தது. குறிப்பாக அந்த ஸ்பெஷல் ஷோக்கள் வந்து விஜய்க்கு படத்துக்கு கிடைக்கல, துணிவு படத்துக்கு கிடைச்சது. இப்போ இது மாதிரியான அழுத்தங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா திமுகவை நேர் எதிராக எதிர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்டது. அவங்களுடைய முதல் மாநாடு தொடங்கி இன்று வரையான எல்லா இடத்துலையும் யார் அவர் முதல்ல அதிகமாக டார்கெட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவை தான். அதிமுகவை ஒரு ஊருகா மாதிரி தொட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படிதான் அந்த திரைப்படத்தையும் நம்ம பார்க்குறோம். அது ஏதோ ஒரு காட்சி அமைப்பில் அதிமுகவை நான் ஒரு இடத்துல வந்து விமர்சிக்கணும்டா அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் அதை பார்க்கணுமே தவிர நேர் எதிராக நாளை வந்து விஜய் கூட்டணி சேர வாய்ப்பு இருக்குன்னா முதல் வாய்ப்பு வந்து அதிமுகவோட தான் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்கள் திமுகவோடு அவர் போக முடியாத அளவுக்கு திமுகவினர் அவர் வந்து அதிகமாக கட்டம் கட்டப்பட்டார். இப்போ நீங்கள் கரூர் இஷ்யூ உட்பட பல்வேறு இஷ்யூக்களில் வந்து திமுக எவ்வளவு பெரிய அழுத்தங்களை விஜய்க்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து விஜய் உணராமல் இல்லை, விஜயோட இருக்கிறவங்களும் உணராமல் இல்லை. இப்போ எடப்பாடி அவர்கள் பேசும்போது ஈழத்தமிழர்களுக்கு வந்து இரட்டை குடியுரிமை கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து நான் என்னோட போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்புவேன், நான் ஈழத்துக்கு அனுப்பிச்சு அதை தனியாக பிரிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே ஃபார்முலாவை இவரும் ஃபாலோ பண்ணுறாரா? இல்லை, அம்மையார் ஜெயலலிதா எங்கேயும் வந்து ஈழத்தை தனியாக பிரித்து கொடுப்பலாம் சொல்லலை. ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்வாழ்வு அமைவதற்கான முன்னெடுப்புகளை செய்வோம். அது சிறப்பு தீர்மானங்களை கூட சட்டமன்றத்தில் என்ன போட்டாங்கன்னா ஈழ இனப்படுகொலைக்கு வந்து நீதி வேண்டும்ன்ற தீர்மானத்தோடு இலங்கையின் மீது பொருளாதார தடை விதித்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அது உண்மையிலே வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக வந்து அந்த இலங்கையின் மீதான பொருளாதார தடை விதித்த தீர்மானத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுக மீது இன்று வரை ஒரு நீங்காத கரையாக இருப்பது ஈழத்தமிழர் இனப்படுகொலை தான். 2009 காலகட்டங்களில் திமுக ஆட்சி காலத்தில் ஈழத்தமிழர்கள் மீதான இனப்படுகொலை திமுக தடுக்க தவறியது என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த இனப்படுகொலை தடுத்து நிறுத்துங்கள் என்று தமிழ்நாட்டில் போராடியவர்கள் மீது அடக்குமுறையை திமுக கையாண்டது என்பது தான் திமுகவின் மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மாநில முதல்வர் எப்படி போரை தடுத்து நிறுத்த முடியும்னு கேள்வி கேட்குறாங்கல்ல. அன்றைக்கு இதே சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து கலைஞர் சொல்லியாச்சு, ஈழம் உறுதியாச்சுன்னு போஸ்டர் அடித்து ஓட்டினது திமுக காரங்க தான். இதை யாருமே மறுத்துட முடியாது. முதல்வரால் ஈழத்தை பெற்றுத்தர முடியாதுன்னா நீங்கள் எதற்காக அப்படி ஒரு போஸ்டர் ஓட்டினீங்க? எதற்காக ஒரு அரை மணி நேர உண்ணாவிரதத்தை கருணாநிதி அவர்கள் மெரினாவில் நடத்தி காட்டினார்? ஈழ இனப்படுகொலின் போது கருணாநிதி நடத்திய உண்ணாவிரத போராட்டம் தான் பல ஈழத்தமிழர்கள் வந்து தங்களுக்கு போர் நின்று விட்டது என்ற நம்பிக்கை நடிப்பில் வெளியே வர வச்சு அவங்கள கொத்து குண்டுகள் மூலமாக கொள்வதற்கான வழியாக அமைஞ்சது அப்படிங்கிறது உண்மையான ஈழம் சார்ந்த ஆதரவாளர்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. நீங்கள் இன்னும் ஈழத்திற்காக தீக்குளித்தவர்கள் மீதான அடக்குமுறை, அவர்கள் மீதான பொய் வழக்குகள், நீங்கள் வந்து ஈழத்துக்காக தீக்குளிச்சவங்களாம் குடும்ப பிரச்சனையால் தீக்குளிச்சாங்கன்னு சொல்லி காவல்துறையால் பொய்யான வழக்குகள் போடப்பட்டது, பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக மீது இன்று வரை இருந்துகிட்டே இருக்கு. இதிலிருந்து அதிமுக மிக லாபகமாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஈழத்திற்கான அரசியலில் தன்னை வந்து ஈழ ஆதரவாளராக கடைசி காலத்தில் காட்டிப்பதற்கான சில வேலைகள் எடுத்தாங்க. அதற்கு தலைவர் வேல்முருகன் போன்றவர்கள் ஒரு காரணமாக இருந்தாங்க. அன்றைக்கு வந்து அதிமுக கூட்டணியில் வேல்முருகன் அவர்கள் இருக்கும்போது சில கோரிக்கைகளை முன்வைத்ததன் விளைவாக அன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு வந்து நீண்ட காலமாக தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான் ஈழத்தமிழர்களுக்கான குடியுரிமை, இரட்டை குடியுரிமை கொடுங்க. இனி அவங்க வந்து 30 ஆண்டுகளுக்கும் மேலாக 3 தலைமுறைகளுக்கும் அதிகமாக தமிழ்நாட்டில் வந்து அகதிகளாக தஞ்சம் அடைந்திருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான குடியுரிமையும் கொடுக்கப்படலை. அவர்கள் பிள்ளைகளுக்கான கல்வி உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இன்றைக்கு வந்து ஆரம்ப காலங்களில் ஆரம்ப கல்வியை படிக்க முடியாத நிலையில் இருந்தவங்களுக்கு இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லலாம், தலைவர் வேல்முருகன் அவர்கள் சட்டமன்றத்தில் பல முறை பேசிய விளைவாக இன்றைக்கு உயர்கல்வி வரை படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. படித்த கல்விக்கான வேலை வாய்ப்பையோ அல்லது அதற்கான சலுகைகளோ அனுபவிப்பதற்கு குடியுரிமை தேவைப்படுது. இந்தியாவில் நீங்கள் என்னதான் டாக்டராக படித்தாலும் நீங்கள் வேலைக்கு போக முடியாது. ஏன்னா இங்கே வந்து அவங்க குடியுரிமை இல்லாத ஒரு ஏதிரிகளாக இன்றும் நடத்தப்படுறாங்க. அதனால் அவர்களுக்கான குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை நீண்ட காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அதை எடப்பாடி அவர்கள் முன்னெடுத்திருப்பது இன்னும் ஒருபடி அவர்களுக்கு அரசியல் கடந்த தமிழ் தேசிய ஆதரவாளர்கள், இன்னும் நாம் தமிழர் மீதான வெறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள், இப்போ கடந்த காலங்களில் நாம் தமிழரை நம்பி அவர்களுடைய துரோகத்தால் இந்த யாருக்குமே வாக்களிக்காமல் ஒதுங்கி நிற்கிறவங்களை அதிமுகவை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு அரசியலை வந்து எடப்பாடியார் கையெடுத்துக்காருன்னு பார்க்குறோம். பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.